Hello everyone, this is Manjari. So இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் அதோட செகண்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் படிச்சிருந்தோம், வாட் ஆர் செல்ஸ், செல்ஸ் அப்படின்னா என்ன, அடுத்து பயாலஜிக்கல் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அடுத்தது டிஸ்கவரி ஆஃப் செல்ஸ், செல்ஸை யார் டிஸ்கவர் பண்ணாங்க, என்னென்ன சயின்டிஸ்ட் எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஸோ அதெல்லாம் படித்தோம். அடுத்தது செல் தியரி, அப்புறம் செல்லோட செல் நம்பரை பேஸ் பண்ணி யூனிசெல்லுலர், மல்டி செல்லுலர் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் இருந்துச்சு. அடுத்து ஷேப்ஸ், தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் ஷேப்ஸ். அடுத்தது சைஸஸ், ஸோ ஸ்மாலஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் செல்ஸ்லேருந்து மேக்ரோஸ்கோபிக் செல்ஸ் வரைக்கும் இருக்கும், அப்படியெல்லாம் அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் படித்தோம். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் broadly divided into prokaryotes and eukaryotes. ஸோ யூகேரியாட்ஸில் பிளான்ட் செல், அனிமல் செல், ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் படித்தோம். ஸோ இப்போ என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா அந்த செல்ஸோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் படிக்க போகிறோம். அடுத்தது இட் கேன் பி ஐதர் ப்ரோகேரியாட்ஸ் ஆர் யூகேரியாட்ஸ். ஸோ இதில் இருக்கிற இந்த மூணு ஃபீச்சருமே கண்டிப்பாக அந்த செல்லில் இருக்கும். என்னென்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்ப்ரேன், நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றும் என்னென்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு பார்ட்டும் டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ தீஸ் த்ரீ ஃபீச்சர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி செல். எவ்ரி செல் அப்படின்னு எதை மீன் பண்ணுறோம், ப்ரோகேரியாட்ஸ், யூகேரியாட்ஸ் எல்லாத்துலேயுமே தீஸ் த்ரீ ஆர் found. So செல்ல நடக்கிற எல்லா activities, all activities in the cell and interaction of cell with its environment are possible due to these features. So இந்த features இருந்தாதான் அந்த செல் வந்து outer environment கூட interact பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த த்ரீ ஃபீச்சர்ஸில் ஃபஸ்ட்டு பிளாஸ்மா மெம்ப்ரேன். பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்னா என்ன, ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட அவுட்டர்மோஸ்ட் லேயர் வில் பி பிளாஸ்மா மெம்ப்ரேன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் செல் மெம்ப்ரேன். ஸோ இந்த செல் மெம்ப்ரேனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஏதாவது மெட்டீரியல்ஸ் செல்லேருந்து வெளியே வரணும்னாலோ இல்லை செல்லுக்குள்ளேருந்து வெளியே போகணும் அப்படின்னாலோ, ஸோ திஸ் பிளாஸ்மா மெம்ப்ரேன் ஃபெசிலிட்டேட்ஸ் த entry and exit of materials in and out of the cell. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனுக்கு ஒரு நேச்சர் இருக்கு, என்ன அப்படின்னா இட் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள். செலக்டிவ்லி பெர்மியபிள் அப்படின்னா என்ன, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேயர் இருக்கு, பிளாஸ்மா மெம்ப்ரேன் லேயர் இருக்கு, வெளியிருந்து செல்லுக்கு வெளியிருந்து சில சப்ஸ்டன்சஸ் உள்ள வரணும் அப்படின்னா இட் அலோவ்ஸ் ஒன்லி few substances inside the cell. அதனால தான் என்ன சொல்றோம், செலக்டிவ்லி பெர்மியபிள். செலக்டிவ்லி அப்படின்னா என்னென்ன சப்ஸ்டன்ஸை உள்ள அலோவ் பண்ணணும்னு பிளாஸ்மா மெம்ப்ரேன் டிசைட் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் உள்ளே வரும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்ப்ரேன். ஆல்சோ இட் இஸ் அ ஃப்ளெக்சிபிள் மெம்ப்ரேன். எதனால ஃப்ளெக்சிபிள், இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் லைக் லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ கம்பேரிட்டிவ்லி லிப்பிட்ஸ் வந்து ஹையர் அமௌண்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் அண்ட் ஸ்மால் குவான்டிட்டிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனில் இருக்கும். ஸோ இந்த என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல், அதுதான் இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா இட் அக்கர்ஸ் பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஸ்மாசிஸ். டிஃப்யூஷன் ஆஸ்மாசிஸ் அப்படின்னா என்ன, ஸோ டிஃப்யூஷன் அப்படின்னா என்னன்னா it is just simply materials moving from its higher concentration to lower concentration. ஒரு இடத்துல ஒரு பொருள் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா பிளான்ட்டோட ரூட்டில் தான் நம்ம வாட்டர் சப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த வாட்டர் வந்து ரூட்ஸில் நிறைய இருக்கும், அது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு எப்படி போகுது அப்படின்னா பை த ப்ராசஸ் ஆஃப் சிம்பிள் டிஃப்யூஷன். பிகாஸ் மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல வந்து வாட்டர் கம்மியாக இருக்கும்போது கீழே ரூட்ஸில் வாட்டர் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கீழே இருந்து வாட்டர் எங்கே ஜாஸ்தியாக இருக்கோ அங்கேருந்து மேலே டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுதான் என்ன சொல்கிறோம், ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன். வாட்டர் எங்கே ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்குது, ரூட்டு கிட்ட. ஸோ ரூட்ல இருந்து மற்ற பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு போகிறது தான் என்ன சொல்கிறோம், டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது இந்த பிளாஸ்மா மெம்ப்ரேனில் எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம், பிளாஸ்மா மெம்ப்ரேன் அப்படின்னு சொல்கிறோம்.
நடுவில் இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான் பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் இஸ் திஸ். இட் இஸ் அ பைலேயர்டு மெம்பரேன். ஸோ இது பிளாஸ்மா மெம்பரேன். பிளாஸ்மா மெம்பரேனுக்கு உள்ள, அதாவது செல்லுக்குள்ள, இது வந்து ஒரு செல், இந்த மாதிரி செல் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது செல்லுக்கு உள்ள. ஸோ செல்லுக்குள்ள எப்படி இருக்கு, நிறைய கான்சென்ட்ரேஷன். இது என்னன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் CO2 அப்படின்னு வச்சுக்கலாம். CO2 வந்து செல்லுக்குள்ள நிறைய கான்சென்ட்ரேஷனில் இருக்குது. ஸோ இந்த நிறைய CO2வை வெளியே அனுப்பணும், செல்லுக்கு வெளியே அனுப்பணும். தட் இஸ் செல்லுக்கு வெளியே CO2வோட கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்குது, லோவாக இருக்குது. ஸோ ஃப்ரம் CO2வோட ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் டிஃப்யூஷன். அதே மாதிரி செல்லுக்கு உள்ள ஆக்சிஜன் தேவை அப்படின்னா என்ன ஆகும், செல்லுக்கு வெளியே ஆக்சிஜன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஜாஸ்தியாக இருக்கிற சைடில் இருந்து உள்ள ஆக்சிஜன் உள்ளே மூவ் ஆகும். ஸோ அதுக்கும் தட் இஸ் ஆல்சோ அ ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ செல்லுக்குள்ள CO2 கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா CO2 செல்லுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஸோ தட் வில் பி சென்ட் அவுட் பை த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். அதே மாதிரி செல்லுக்கு வெளியே CO2 கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ செல்லுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா வெளியே ஹையர் கான்சன்ட்ரேஷனில் இருக்கிற ஆக்சிஜன் வில் come inside the cell by the process of diffusion. Next, osmosis. Osmosis மூலமாவும் plasma membrane will send out or send in the materials from inside or outside the cell. So osmosis அப்படின்னா என்னன்னா movement of water through a semi-permeable membrane. இங்க semi-permeable membrane எதை சொல்றோம், plasma membrane. பிளாஸ்மா மெம்பரேனை தான் செமிபர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன் மூலமாக வாட்டர் மாலிக்யூல்ஸ் மூவ் ஆகிறத என்ன சொல்கிறோம், ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆஸ்மாசிஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, இட் இஸ் அஃபெக்டட் பை த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிசால்வ்ட் இன் த வாட்டர். ஸோ இந்த வாட்டர் மூவ்மெண்ட்டை யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வாட்டரில் என்ன டிசால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பின்னாடி டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ ஒரு டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வாட்டர் மாலிக்யூல் த்ரூ அ செமி பர்மியபிள் மெம்பரேன், அதுதான் என்ன சொல்கிறோம், ஆஸ்மாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டிட்டர்மைன்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பீக்கர் இருக்கு. ஸோ இந்த பீக்கரில் நடுவில் ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் வைக்கிறோம். இந்த மெம்பரேன் தான் என்னது, பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ பிளாஸ்மா மெம்பரேன் நடுவில் இருக்கு. இந்த பக்கம் ஒரு சொல்யூஷன் இருக்கு, இந்த பக்கம் ஒரு சொல்யூஷன் இருக்கு. சொல்யூஷன் அப்படின்னா we will have solute solvent together which makes the solution. ஸோ இது ஒரு salt solution அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சேம் amount of salt solution is present here also. ஸோ இதில் இந்த சொல்யூஷனில் solute எவ்வளோ இருக்கு, solvent எவ்வளோ இருக்கு, சொல்யூஷன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. 100 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சொல்யூஷன், என்ன சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இதில் இந்த 100 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சால்ட் சொல்யூஷனை 20 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சால்ட், தட் இஸ் இந்த சால்ட் அப்படிங்கிறது என்னது, சொல்யூட். அடுத்து இந்த 20 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சால்ட் வந்து 100 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் ஆகும்போது பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும் அப்படின்னா 80 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். இந்த வாட்டர் அப்படிங்கிறது என்னது, சால்வெண்ட். ஸோ பேலன்ஸு 80 வாட்டர் இருக்கு. அதே மாதிரி இந்த செமி பர்மியபிள் மெம்பரேனுக்கு இந்த சைடு இருக்கிற சொல்யூஷன் 100 வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கு. ஸோ இது என்னது, 100 சால்ட்டு சொல்யூஷன். இதில் 90 மாலிக்யூல்ஸ் ஆஃப் வாட்டர், விச் மீன்ஸ் 10 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சால்ட் வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில்
வாட்டர் கான்சன்ட்ரேஷன் எந்த பீக்கரில் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. வாட்டர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா என்னது, இந்த 20 இல்லாமல் இந்த 8 பியோர் வாட்டர் மட்டும் எவ்வளோ இருக்குது, இங்கே 80 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது, இங்கே 90 இருக்குது. ஸோ வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் எந்த பக்கம் இருக்குது, ஜாஸ்தியாக இந்த சைடு. ஸோ இந்த ஏ சைடு ஆஃப் த பீக்கரில் வந்து வாட்டர் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. பி சைடு ஆஃப் த பீக்கரில் வந்து வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஹையர் கான்சன்ட்ரேஷன், வாட்டரோட ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. பட் நம்ம ஹோலாக இந்த சொல்யூஷனை பார்க்கும்போது இந்த சொல்யூஷன் எது வந்து ஜாஸ்தி கான்சன்ட்ரேஷனில் இருக்குது அப்படின்னா திஸ் வில் பி இன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் பிகாஸ் சால்ட்டு இதில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. பட் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் பார்க்கும்போது இந்த 90 வாட்டர் இருக்கிற சொல்யூஷன் தான் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ இந்த 90 அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கிறதுல ஏலேருந்து பிக்கு வாட்டர் மூவ்மெண்ட் த்ரூ திஸ் செமி பர்மியபிள் மெம்பரேன் இஸ் கால்ட் as ஆஸ்மாசிஸ். ஸோ இங்கே வாட்டரோட ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வாட்டர் மூவ் ஆகுது த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இந்த வாட்டர் மூவ்மெண்ட்டை யார் அஃபெக்ட் பண்ணுறாங்கன்னு முன்னாடி படித்தோம், அமௌண்ட் ஆஃப் சொல்யூட் ப்ரெசன்ட். பிகாஸ் இங்கே வந்து 10 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சால்ட் தான் இருக்குது. தட் இஸ் சொல்யூட். சொல்யூட் இஸ் ஒன்லி 10 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சால்ட். ஸோ இங்கே எவ்வளோ இருக்குது, 20. ஸோ இங்கே 20 இருக்கிறதுனால தான் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து கம்மியாகுது. இங்கே 10 மாலிக்யூல்ஸ் ஆஃப் சால்ட் இருக்கிறதுனால தான் வாட்டர் கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறோம், சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் இஸ் அஃபெக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர். கிளியர்? ஸோ வாட்டரோட மூவ்மெண்ட் இஸ் அஃபெக்டட் பை த amount of solute present in the solution. ஸோ இதோட பிளாஸ்மா மெம்பரேன் முடிஞ்சுது. அடுத்தது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் எப்படி இருக்கும், யூகேரியாட்ஸ்லையும் ப்ரோகேரியாட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் போத் ஹாவ் நியூக்ளியர் ரீஜியன். நியூக்ளியஸ் யூகேரியாட்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா it will be double membrane bound structure. யூகேரியாட்ஸில் it is double layered covering ஓட இருக்கும். that is called as nuclear membrane அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ப்ரோகேரியாட்ஸில் எப்படி இருக்கும், it is a naked genetic material called as nucleoid அப்படின்னு சொல்லுவோம். because ப்ரோகேரியாட்ஸில் there will be no membranes present in the organelsலையும் இருக்காது, genetic materialை சுற்றியும் எந்த மெம்பரேனும் இருக்காது. ஸோ இந்த நியூக்ளியஸ் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக என்ன அப்படின்னா this is the genetic material which controls all the activities of the cell. அதனால தான் இந்த நியூக்ளியஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா brain of the cell அப்படின்னு சொல்லுவோம். we have already studied that ராபர்ட் ப்ரவுன் அப்படிங்கிறவர் தான் என்ன நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. நியூக்ளியஸோட லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு செல் இருக்கும். ஸோ இது ஒரு செல். ஸோ இந்த செல்லில் தான் என்ன இருக்கும், இது ஒரு யூகேரியாட்டிக் செல். ஸோ இதில் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த நியூக்ளியஸ்குள்ளே தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஜெனட்டிக் மெட்டீரியல், தட் இஸ் டிஎன்ஏ வில் பி ப்ரெசென்ட் இன் அ குரோமாட்டின் ஃபார்ம். குரோமாட்டின் அப்படின்னா என்னென்னா, குரோமாட்டின் அப்படின்னா இட் வில் பி இன் அ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர். த்ரெட் மாதிரி இப்படி ஒரு த்ரெட் பண்டில் போட்டு வச்ச மாதிரி அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். இது எப்போ இருக்கும் அப்படின்னா when the cell is not dividing. when the cell is not dividing. செல் டிவைட் ஆகாதப்ப குரோமாட்டின் அப்படிங்கிற ஃபார்மில் இருக்கும். அதுவே செல் டிவைட் ஆகணும், ஒரு செல் ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகணும் அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகும், இந்த குரோமாட்டின் ஸ்ட்ரக்சர் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ராட் லைக் ஸ்ட்ரக்சர். தீஸ் ஆர் கால்ட் ஆஸ் குரோமோசோம்ஸ். இந்த குரோமோசோம்ஸ் அப்படின்னு எதனால சொல்கிறோம், இந்த குரோமோசோம் ராட் லைக் ஸ்ட்ரக்சரில் தான் டிஎன்ஏ வந்து கண்டென்ஸ் ஆகிருக்கும். ஸோ டிஎன்ஏ வில் பி கண்டென்ஸ்ட் இன் திஸ் குரோமோசோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் தான் டிஎன்ஏ செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன் வில் டேக் பிளேஸ். ஸோ இந்த குரோமோசோமில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும், டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த டிஎன்ஏவோட ஒரு பார்ட் தான் என்ன சொல்கிறோம், ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். This gene is responsible for taking
இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அதர் ஜென்ரேஷன். ஸோ இதை எப்படி ஞாபகம் வைக்கலாம் அப்படின்னா, ஒரு பேர்ல்ஸ் இருக்கிற ஒரு செயின். ஸோ இது வந்து ஒரு பேர்ல்ஸ் செயின் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ஹோல் செயினை வந்து நம்ம குரோமோசோம் கூட கம்பேர் பண்ணலாம். குரோமோசோம் கூட கம்பேர் பண்ணும்போது இதில் ஒரு செக்மெண்ட்டை எது கூட கம்பேர் பண்ணலாம்? டிஎன்ஏ கூட கம்பேர் பண்ணலாம். இதில் இருக்கிற ஒரே ஒரு பேர்ல் இதை எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா ஜீன் கூட கம்பேர் பண்ணலாம். ஸோ ஹைரார்கி எப்படி இருக்கும்? நியூக்ளியஸ்க்குள்ள குரோமாட்டின் இருக்கும். குரோமாட்டின் when it undergoing cell division, it will be converted into chromosome. In the chromosome will have a segment of DNA. அந்த DNAல இருக்கிற ஒரு பார்ட் தான் என்ன சொல்றோம்? ஜீன் அப்படின்னு சொல்றோம். So this is the hierarchy of nucleus. So இந்த genes என்ன சொல்றோம்? Functional segment of DNA அப்படின்னு சொல்றோம். Also we also know chromatin material தான் என்ன சொல்றோம்? It will be in a entangled form. அதாவது unorganized thread ஓட bundle மாதிரி இருக்கும் when the cell is not dividing. அடுத்தது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்னா என்ன? ஒரு செல் இருக்கு. ஸோ இந்த செல்லோட உள்ள இருக்கிற இந்த கிரீன் கலர் பார்ட், இது ஃபுல்லாக இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறோம் அப்படின்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைட்டோபிளாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளூயிட் கண்டென்ட். இதுக்குள்ளே தான் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும், மற்ற ஆர்கனல்ஸ். வென் இட் இஸ் அ ப்ரோகேரியாட்டிக் செல் அதில் நியூக்ளியாய்டு இருக்கும். அந்த நியூக்ளியாய்டை சுற்றி எந்த மெம்ப்ரேனும் இருக்காது. ஸோ இட் இஸ் டிஃப்யூஸ்டு வித் த சைட்டோபிளாசம். அதுவே யூகேரியாட்டிக் செல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நியூக்ளியஸை சுற்றியும் மெம்ப்ரேன் இருக்கும். அதே மாதிரி மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வில் ஆல்சோ பி present. ஆர்கனல்ஸ் அப்படின்னா என்ன படிச்சிருக்கோம்? தே ஆர் தி ஆர்கன்ஸ் ஆஃப் த செல். ஆர்கன்ஸ் அப்படின்னா தே டூ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ் வில் பி present in the cytoplasm. ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இந்த சைட்டோபிளாசமில் நடக்கிறதுனால cytoplasm is called as site of cellular activities. ஸோ இந்த சைட்டோபிளாசமில் இருக்கிற ஆர்கனல்ஸை பற்றி, யூகேரியாட்ஸில் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது, ப்ரோகேரியாட்ஸில் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் படிப்போம். தேங்க்யூ.